இல்லை ஃபீல் பண்ணுறது எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க. என்ன கேட்டாரா? நீ பதில் சொல்கிறீங்க வந்து அமைதியா. மதிப்பீடு ஒன்றுமே கிடையாது, தலைவனே கிடையாது. ஆமாங்க, எந்த அடிப்படையில் 41 பேருக்கு வந்து நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு துக்கம் விசாரிச்சு கூடாது, அது மட்டும் போதும். ஓகே, தேங்க்யூ. வந்து பாரதிய ஜனதா கட்சியில் நீங்கள் எல்லாருமே சிறப்பாக செயல்படுறீங்களப்பான்னு சொல்கிறாங்கன்ற பெருமையும் அவர்களுக்கு இருக்கிறது. ஆக அந்த பொறுப்புகள் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை ஒன்று இருக்கிறது. தலைவருக்கு பொறுப்பு இல்லாமல் எனக்கு பொறுப்பு கொடுத்து என்ன பண்ணுறது என்ற எண்ணத்தையும் கடுமையாக இன்று பதிவு செய்திருக்கிறார்கள். ஏன் நீங்கள் சமத்துவ மக்கள் கட்சியை மறுபடியும் துவங்கக்கூடாது என்பதையும் பதிவு செய்தார்கள் என்பதை சொல்லியிருக்கோம். நான் பத்திரிகை சகோதரர் தான், நீங்கள் ஆவலாக இருக்கின்ற செய்தியை நான் சொல்லணும் இல்லையா? அதில் அவங்க அதையும் பதிவு பண்ணாங்க. ஸோ எல்லா கருத்துக்களையும் கேட்க வேண்டும். கருத்து சுதந்திரம் உள்ள நாடாக இருப்பதாலும் கருத்து சுதந்திரத்தை வரவேற்பவனாக இருப்பதால் என்னதான் சொல்கிறாங்க, அவங்க மைண்டில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டால், நான் வந்து ஒரு வேண்டுகோளாக நாளை ஒரு கடிதமாக மாநில தலைவர் அவர்களுக்கும் தேசிய தலைமைக்கும் ஒரு கடிதமாக இந்த மாதிரி மார்ச் 12, 2024 நாம் இந்த இயக்கத்தில் எங்களை இணைத்து கொண்டோம், சிறப்பாக பணிபுரிய வந்திருக்கின்றோம். இதுவரை எனக்கும் மற்றவர்களுக்கும் எனக்கு முக்கியமாக வந்து பொறுப்புகள் வழங்கப்படவில்லை என்ற ஆதங்கம் அனைவருக்கும் இருக்கிறது. அப்போ உங்களுக்கு இல்லையான்னு கேட்டால் எனக்கு இருக்குது. ஒரு பொறுப்பு இருந்தால் தான் என்னால் செயல்பட முடியும். நான் யாருன்னு கேட்டால் ஒரு காரியகர்த்தாவை போய்ட்டு எல்லா இடத்துலையும் போய் நான் பேசிகிட்டு இருக்க முடியாது. இது வந்து ஒரு வேதனையாக கூட சொல்லவில்லை, ஒரு ஆதங்கமாக சொல்கின்றேன். ஏனென்றால் 1996ஆம் ஆண்டிலிருந்து அரசியல் களத்தை நான் பார்த்து கொண்டிருப்பவன். 96ஆம் ஆண்டு அன்றிருந்த ஆட்சியை அகற்றுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகமும் தமாகவும் சேர்ந்ததில் வந்து அந்த சைக்கிள் சின்னத்தையும் உதயசூரியனும் கலந்து இப்படி காமிச்சவன் இந்த சரத்குமார் தான். அப்போ என்னுடன் பயணிப்பவர்கள் இவ்வளோ தூரம் வந்து பிரச்சாரம் பண்ணி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கு முக்கிய காரணமாக இருந்த தலைவர் அவர்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க இன்னொரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாங்க. நீங்கள் திருச்சியில் வந்து உட்காந்துருந்தீங்க தலைவா, நீங்கள் வந்து மேடையில் உட்காந்துருக்கீங்க, அந்த மேடையில் உங்கள் ஃபோட்டோ கூட பின்னாடி இல்லை, அது அவங்களுடைய ஆதங்கம். நான் வந்து இன்றைக்கி ஒரு காரியகர்த்தாவாக இருந்தனால் என் ஃபோட்டோ இல்லை சகோதரர்களே, நான் சொல்லியிருக்கலாம். அவங்க பார்வையில் 17 ஆண்டுகள் சுறுசுறுப்பாக பணிபுரிந்து கூட்டணியில் இருந்து எதிர்த்தவர்கள் புரட்சித்தவர்கள் எதிர்த்த பிறகும் மீண்டும் கூட்டணியில் இருந்து 2 சீட்டு வாங்கி தேய்ச்ச நீங்கள் உங்கள் அருமையும் பெருமையும் அறிவும் மாற்றம் தெரிந்திருந்து கூட ஏன் உங்களுக்கு பதவி வழங்கவில்லை என்ற ஆதங்கத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். அதுதான் இன்றைக்கி காலையிலேருந்து நடந்துச்சு. நீங்கள் பொறுமையாக காத்திருந்ததுக்கு நன்றி. இதுதான் இன்றைக்கியோட சாராம்சம். அதை தவிர வேறு எதுவும் கேள்விகள் நீங்கள் கேட்க வேண்டும் என்றால் நீங்கள் கேட்கலாம். திருச்சியில உங்களுடைய போட்டோ இல்லைன்னு சொல்லியிருக்கோம், எந்த பொறுப்புமே இல்லை, அண்ணாமலையினுடைய போட்டோ கூட எல்லா மேடைகள்லையும் இருக்கு. இது எந்த அளவுக்கு ஒரு அதிருப்தி உங்களுக்கு ஒரு ஆதங்கத்தை ஏற்படுது? இல்லை, எனக்கு ஆதங்கம் இல்லை. நான் சொன்னேன் அதான் நீங்கள் தவிர நான் சொன்னேன் அவங்களுடைய ஆதங்கத்தை சொல்கிறேன். எல்லாரும் இருந்தாங்க தலைவர் உங்கள் படமே இல்லை, எங்களுக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு பயணிச்சுட்டு இருந்த காலத்தை சொல்கிறார்கள். அந்த ஆதங்கத்தை சொல்கிறாங்க. எல்லாரும் இருக்கும்போது உங்கள் படமே இல்லைன்னும் போது எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பொறுப்பு கொடுத்துருந்தாங்கன்னா, ஒரு நேஷனலில் ஒரு பொறுப்பு உங்களுக்கு வந்துருந்துச்சுன்னா அந்த படம் இருந்திருக்கும்ல. அப்படி நீங்கள் இருந்திருப்பீங்கன்னா அவங்க சொல்கிற ஆதங்கம். ஏன் ஆதங்கத்தை சொல்ல இல்லை, இணையும் போது கொடுத்ததை என்ன சொன்னாங்கன்னு அவங்களுக்கு தெரியும்ல. இது வரைக்கும் பொறுப்பே வரல இல்லை. அப்போ ஏதாச்சும் சொல்லியிருப்பாங்கல்ல, சொன்னது என்னன்ற அவர்களுக்கு தெரியும்ல. அந்த பொறுப்பு இல்லாதனால நம்ம உட்காந்து பார்க்குறோம். அந்த பொறுப்பு வழங்க வேண்டிய சூழ்நிலை, பொறுப்பு இருந்தால் போய் செயல்பட முடியும். ஒரு நிமிஷம், நீங்கள் எனக்கு கார் ஓட்ட சொன்னீங்கன்னா நான் வந்து லைசன்ஸ் வச்சுருக்கணும், கார் ஓட்ட தெரியணும். கார் ஓட்ட தெரிஞ்சு லைசன்ஸ் வச்சு நான் கார் ஓட்ட விடாமல் இருந்தீங்கன்னா நான் எப்படி வந்து கார் ஓட்டுறேன்? அது மாதிரி தான். தலைமையிட்ட வந்து நான் தெரிவிச்சுட்டேன், மறுபடியும் தெரிவிச்சிருக்கேன். தொடர்ந்து ஒரு 15 நாளாக சொல்லிட்டு இருக்கேன். அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகிறது என்று அவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு இந்த கூட்டத்திற்கு காரணம் நீங்கள் வந்து எடுத்து சொல்லணும்னு சொல்கிறனால மறுபடியும் ஒரு எழுத்துப்பூர்வமாக எழுதி சொல்லட்டும். எல்லார் கேள்விக்கு பதில் சொல்லும்போது ஒவ்வொருத்தர கேள்வி நான் பதில் சொல்லுவேன். தலைமையிடம் வந்து நம்ம வந்து பிரசிடென்ட்டை வந்து அப்பாயிண்ட் பண்ணாமல் இருந்தாங்க. அந்த தேர்வு முடிந்தவுடன் நாங்கள் நிச்சயமாக நாங்கள் சொன்னதை செய்கிறோம். நாங்கள் தேர்வு நடந்தது, தொடர்ந்து தேர்தல் வந்துருச்சு. இப்போ எங்களுக்கு என்ன, தொடர்ந்து வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், கேரளா, பாண்டிச்சேரி, தமிழகம் வந்து தேர்தல் வந்துருச்சு. மறுபடியும் தேர்தல் வந்த பிறகு அப்படின்னு சொல்லும்போது இந்த அளவில் ஒரு பொறுப்பு இல்லாமல் எப்படி இருக்கிறதுன்றது தான் இவங்களோட ஆதங்கம். பாம்பேல போயிருந்தேன். உங்களுடைய தொண்டர்கள் வந்து மீண்டும் சமத்துவ மக்கள் கட்சியை தொடங்க வேண்டும் ஒரு கோரிக்கை வச்சுக்காங்க. தொண்டர்களுடைய பேச்சுக்கு உங்களுடைய இது
தொண்டங்கிற அவங்க ஆதங்கத்தை சொல்கிறது அவங்களுக்கு வந்து உரிமை இருக்குல்ல. இந்த மாதிரி இருக்கேன் நீங்கள் ஏன் தொடங்கக்கூடாது அவங்க கேட்டாங்கன்னு சொல்லணும் இல்லையா அவங்கள்ட்ட. நான் உங்களிடம் அதை சொல்லாமல் இருந்தால் அது தவறாக இருக்கும். அதனால் சொல்கிறேன். அவங்க சொல்கிறாங்க ஏன் நம்ம நல்லா தானே போயிட்டு இருந்தோம், என்ன நம்ம வந்து தேர்தல் காலத்தில் வந்து நம்ம வந்து நிற்கன்னு சொல்லும் போது இன்றைக்கி சொல்கிறாங்க எல்லாம் நீங்கள் ஒவ்வொரு முறையும் தனித்து போட்டியிட வேண்டும் சொன்னதை நாங்கள் வந்து உண்மையிலே நம்ம கரெக்டாக பண்ணியிருந்தோம்னா இன்றைக்கி நம்ம இந்த நிலைமையில் இருந்திருக்க மாட்டோமே தலைவா அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க இன்றைக்கி. ஸோ அவர்கள் செய்ததும் தவறு என்பதை ஒப்புக்கொண்டுள்ளார்கள். ஆனால் அவங்க கேட்கறது ஒரு பொறுப்பு உங்களுக்கு இருந்தால் எங்களுக்கு பொறுப்பு வாங்கி கொடுக்கறதுல என்ன இருக்குது, உங்களுக்கே பொறுப்பு இல்லையன்றது. தேர்தலுக்கு முன்பாக பொறுப்பு அறிவிக்கப்பட்டதா உங்களுக்கு நிலைப்பாடு என்ன சார்? சிறப்பான கேள்வி கேட்டவங்களுக்கு காலையிலேருந்து நான் துரத்திட்டு இருக்கனால கேள்வி கரெக்டாக வந்துச்சு. இதை நாங்கள் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோம். அதாவது நாளைக்கு வந்து கடிதம் கொடுக்கப்படும். தேர்தலுக்கு முன்பு அப்படின்னு இல்லை, இந்த வேண்டுகோளுக்கு அவன் நிச்சயமாக வந்து செவி சாய்த்தே ஆக வேண்டும். செவி சாய்ப்பாருக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அது உத்தரவாதம் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. ஆனால் செயல்முறைக்கு வரல. அப்போ அந்த செயல்முறைக்கு வர வேண்டிய கட்டாயம் வந்து விட்டது என்பதை எடுத்து சொல்வேன். அது வராட்டி என்னன்னு நீங்கள் கேட்ட கேள்விக்கு வராட்டி என்னன்றதை மீண்டும் இந்த மாதிரி உங்களை சந்தித்து பதில் சொல்கிறேன். தற்சமயம் அந்த கட்சியை புதுப்பிக்கின்ற எண்ணம் இல்லை என்னிடம். பரிசீலனை கூட கிடையாது. ஏன்னா வேண்டுகோள் கொடுத்து அவங்க பண்ணணும்னு சொல்லும்போது இந்த பரிசீலனை எதுக்கு போகணும்? நான் முன் வச்சு நம்ம எடுக்க வேண்டிய முடிவு என்கிட்ட தானே இருக்குது. அந்த முடிவு என்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்கல்ல. சாவி கொடுத்து நீங்கள் திறந்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த சாவியை நான் கையில் வச்சுருக்கேன். நான் வந்து வேண்டுகோளை தான் சொல்கிறேன். இப்பயும் வேண்டுகோள் தான் சொல்கிறேன். நான் இன்றைக்கி இந்த மீட்டிங் போடுறது தலைமைக்கு தெரியுமே. தலைமைக்கு தெரியாமல் இந்த மீட்டிங் நடக்கலை. தெரியும் நாங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த வேண்டுகோள் எங்களை ஒன்று சமர்ப்பிப்பேன்னு சொல்லிட்டேன். நாளைக்கு கொண்டு போய் கொடுத்துருவோம். அவங்க நிச்சயமாக செவி சாய்ப்பாக நம்பிக்கை இருக்கணும். நம்ம தேசியத்தில் பொறுப்பு இருக்கும்னு சொன்னாங்க. அது உண்மை. அது எனக்கு தெரியல. அது வந்து அவங்கள நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் யார் வந்து ஒரு இயக்கத்தில் ஒரு நல்ல நிலைமையிலிருந்து வந்து சேர்ந்தார்களோ அவர்களுக்கு வந்து இப்போ நான் வந்து ஒரு மாநில தலைவராக இருந்திருந்தால், அது நான் போல்டாகவே சொல்கிறேன், மாநில தலைவர் இருந்தால் வரத்துக்கு முன்னாடி அவர்கள் தன்மை என்ன, இவங்களோட வெயிட்டேஜ் என்ன, இதை வந்து நம்ம தேசியத்துக்கு கொண்டு போயிருக்கணும். தேசியத்துக்கு கொண்டு போயதுக்கு பிறகு அவங்கள சேர்க்கணும். வந்து சேர்ந்துருக்குன்னு சொல்லி சேர்க்க வச்சுட்டு அவங்கள வந்து காக்க வச்சிருக்கு தவறுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது விஜயதானியும் வந்து ரொம்ப நாளாக இருக்காங்க. அப்படி பொறுப்புகள் இருக்குந்தா தான் அவங்க செயல்பட முடியும் நான் சொல்கிறேன். இப்போ யூ வாண்ட் யூஸ் சம்படி ஸ்ட்ரென்த், தே ஷுட் பி கிவன் சம் போஸ்டிங் இந்த பார்ட்டி. அது இல்லாட்டி வருத்தமாக தானே இருப்பாங்க. நீங்க கட்சியில சேரும் பொழுது அண்ணாமலை தான் மாநில தலைவரா இருந்தாரு. அவர் உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்திருப்பாரு. ஆனா இன்னைக்கு பாஜகல அண்ணாமலைக்கு எந்த பொறுப்பும் இல்ல. அவரும் இதே போன்ற ஒரு ஆதங்கத்துல அவ்வப்போது வெளிப்படுத்திட்டு தான் இருக்காரு. பாஜக உரிய தலைவர்களுக்கு அங்கீகாரம் வழங்குறது இல்லையா? என்ன இந்த இது போன்ற செயல்பாடுகள் எப்படி வழங்குறது இல்லையா நான் சொல்ல வரல. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன நிர்பந்தம் என்ன சூழ்நிலை எனக்கு தெரியல. எனக்கு இப்போ நான் பார்க்கும்போது இன்னும் ஒரு கூட்டணியில் எவ்வளோ இடத்துல நிற்கப் போகிறார்கள் என்பது தெளிவாக இல்லை. ஒருவேளை அதுக்கு முக்கியத்துவம் நிச்சயமாக கொடுத்து தான் ஆகணும். அந்த முக்கியத்துவத்திற்கு பிறகு இதை எடுத்துக்கொள்ளலாம் என்று இருக்கலாம். அதனால தான் வேண்டுகோளை நம்ம நாளைக்கு எழுதி கொடுத்துருவோம். வாய் வழியாக சொல்லிவிட்டோம். அவர்களும் உத்தரவாதத்தை தந்திருக்கிறார்கள். அங்கே இருக்கிற எல்லாருமே சரி, அண்ணாமலை அவர்களும் சரி, நயனார் அவர்களும் சரி, அரவிந்த் மேனன் அவர்களும் சரி, சுதாகர் ரெட்டி அவர்களும் சரி, சக்கரவர்த்தி அவர்களும் சரி, கேசவநாயகம் அவர்களும் சரி, எஸ்ஆர் சேகர் அவர்களும் சரி, எல்லாருக்கிட்டையும் நம்ம பேசியிருக்கோம். யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல அந்த கருத்துக்கு. அதை வந்து செவி சாய்க்கவில்லை என்று சொல்லலை. ஆனால் எல்லாருடைய ஆதங்கத்தை புரிந்து கொள்ளுங்க. இப்படியே செயல்பட முடியாது. ஆகையால் பொறுப்புகள் வருவது அவசியம் இந்த தேர்தலுக்கு முன்பு. முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையோட முன்னெடுப்பால் தான் நீங்க கட்சிக்குள்ள போனீங்க. அதனாலேயும் அது ஒரு காரணம் உங்களை புறக்கணிக்கிறதுக்கான காரணம். அப்படி இல்லை, அவர் சொல்லி நான் கட்சியில் சேரல. அதான் பல முறை சொல்லிட்டேன். நாங்கள் இந்த இயக்கத்தை வந்து இது மேற்கொண்டு வலுவாக எடுத்துச் செல்வது, நான் வந்து இந்த இயக்கத்தில் இணைந்ததற்கு மிக 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 உண்மையான ஒரு நிலைப்பாடு எதுக்குன்னா, பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் மீது உள்ள விருப்பத்தினால் தான் நான் வந்து இந்த கட்சியில் இணைஞ்சேன். ஏன்னா 3வது முறை முதலமைச்சராக இருக்கும்போது, குஜராத்தின் மாநிலத்தில் முதலமைச்சராக இருக்கும்போது, மீடியா வாய்ஸ் என்ற பத்திரிகை நடத்தி கொண்டிருக்கும் போது நேர்காணல் நான் அவர் வந்து இன்டர்வியூ எடுத்தேன். அன்னிலிருந்து ஐ ஸ்டார்டட் ஃபாலோயிங் ஹிம். அவருடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் குவாலிட்டிஸ், அவருடைய திறமை, நமது நாட்டை சிறந்த ஒரு இடத்திற்கு எடுத்துச் செல்வான நம்பிக்கை. நான் ஒரு தேசியவாதி பேசிக்காக அதை பலமுறை சொல்லிட்டேன். வலது தோள்பட்டையில் தேசிய கொடியை வந்து பதித்தவன் நான். அந்த தேசிய உணர்வு, தேசிய நீரோட்டத்தில் இன்றைக்கி போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா 19 மாநில நிர்வாகிகளாக நியமிச்சிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் இப்போ 30-35 வயசு இருக்குது. அவங்களுக்கு 75 தொடு வருது. அப்போ இவங்களுக்குலாம் ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது இல்லையா? அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் இன்றைக்கும் சொல்கிறேன். அதனால் இவங்க பண்ணலை அவங்க பண்ணலை நான் சொல்ல. ஆனால் பண்ண வேண்டிய கட்டாயம் இப்படி இருக்கிறது. பொறுப்பு இல்லாமல் இப்போ என்னன்னு போய் நான் செயல்படுறது எனக்கு தெரியல. அதிகபட்சமாக ஒரு வாரத்துக்குள்ளாக பாஜக வேட்பாளர் பட்டியலை
பேச்சுவார்த்தை நடத்தியதாக ஒரு சொல்றாங்க. வாரத்துக்குள்ள பாஜக ஒரு நிமிஷம் இப்ப ஒரு நீங்க வாரத்துக்குள்ள பாஜக வேட்பாளர் பட்டியலை கூட அறிவிக்க சூழல் இருக்கக்கூடிய ஒரு நிலையில இந்த தேர்தல்ல நீங்களோ அல்லது உங்களுடைய மனைவி அவர்களோ தேர்தல் களம் காணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? சீட்டு கேட்குறீங்களா? என்ன சொல்றாங்க? நான் ஏற்கனவே பல முறை சொல்லிட்டேன். நீங்கள்லாம் வந்து பல ஊடகத்தில் தான் இருக்கீங்க. நான் வந்து இதோட இது வந்து 7வது முறையாக சொல்கிறேன். இந்த தேர்தலில் நான் நிற்க மாட்டேன், என் மனைவி நிற்க மாட்டார்கள். அவங்க வந்து பிஸியாக வந்து அவங்க படப்பிடிப்பில் நடந்துட்டுருக்காங்க. பெரிய சாதனை படைத்த ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகிட்டாங்க. அவங்க லேடி சூப்பர் ஸ்டாராக. ஐயோ அப்போ நயன்தாரா பதவி போயிடுச்சான்னு கேட்காதீங்க. ஏன்னா இது ஒரு சர்ச்சையாக இருக்கக்கூடாது. இந்த வயதிலும் தன்னை தானே நிலைநிறுத்தி கொண்டு ஒரு தாய் கிழவி என்ற படத்தை கொடுத்து வெற்றி படமாக ஆக்கியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய கலை உலக பயணம் சிறப்பாக இருக்கிறது. இந்த தேர்தலை பொறுத்தவரை நாங்கள் இருவரும் நிற்பதில்லைன்னு சொல்லிட்டேன். என்னுடன் பயணித்தவர்கள் பலர் இருக்கிறார்கள், திறமை வாழ்ந்தவர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்ற ஒரு பட்டியலும் நான் கொடுத்துருக்கேன். பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருப்பதாகவும் திமுக ஒரு பேச்சுவார்த்தை நடத்திருப்பதாக சொல்றாங்க. அப்படி ஒன்றும் பேச்சுவார்த்தை நடத்த பேச்சு நடக்கும். எனக்கு நான் எல்லாரையும் ஒரு நிமிஷம் இது பதில் சொல்லிடுறேன் தலைவா ப்ளீஸ். பேச்சு வந்து எல்லாத்தையும் பேசுவேன். நான் சுமூகமான உறவு அனைவருடன் வைத்திருக்கின்றேன். பேசுவாங்க. பேச்சுவார்த்தை என்று அரசியல் ரீதியாக யாரிடம் பேசவில்லை. காலக்கெடு நிர்ணயிக்கல. இந்த வேண்டுகோளுக்கு இணங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்க போகிறேன். நான் கண்டிப்பாக இப்போ தேர்தல் வந்ததுக்கு 30ஆம் தேதி மனு தாக்கல் இருக்கு இல்லையா? அப்போ அதுக்குள்ள ஒரு முடிவு எடுக்கணும்ல. நாளைக்கு வந்து அரசியல் களம் காணும்போது நான் கேட்கின்ற வேட்பாளராக நியமிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் போய் பிரச்சாரம் பண்ண போகணும்ல. ஸோ எனக்கு ஒரு பொறுப்பு இருந்தால் தான் அந்த பொறுப்போடு செய்ய முடியும் நான் நினைக்கிறேன். பிப்ரவரி மாதத்துக்கு முன்னாடி மாநில தலைவரை நீங்க அலுவலகத்துல சந்திச்சப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க, குறிப்பா நான் போட்டியிடல, ஆனா என்னுடைய கூட இருக்கிறவங்க போட்டியிடுவதற்கான பட்டியல் கொடுத்துருக்கேன், வாய்ப்பு கேட்டிருக்கேன்னு. அப்பத்துல இருந்து என்ன சொல்றாங்க கட்சி தரப்புல இருந்து? போட்டியிடுவதற்கான இன்னும் அவங்க சீட்டே நிர்ணயிக்கலையே. எந்த நேரத்தில் தொகுதி பங்கீடுக்கான பேச்சுவார்த்தை ஆமாம் நாளைக்கு முடிஞ்சிருச்சுன்னா 51 இடம் கொடுக்குறாங்க, 41 இடம் கொடுக்குறாங்க. ஊகம் தானே எவ்வளோ இடத்துல நிற்க போகிறாங்கன்னு ஒன்று வரல. வந்த பிறகு நம்ம கேட்ட இடம் அவங்களுக்கு தெரியும். கொடுக்குறாங்களா இல்லையா நேர்காணல் பண்ணுவாங்கல்ல. இல்ல எப்படியும் அதுக்கு முன்னாடியே சரத்குமார் அவர்களை அழைச்சு உங்களுடைய ஆதரவாளர்களுக்கு இவ்வளவு சீட்டு கொடுக்குறோம் இல்லை அது ஏற்கனவே வாங்கிக்கிட்டாங்கல்ல. இல்ல உங்ககிட்ட இதை கொடுக்குறோம் இல்லை நான் கொடுத்துட்டேனே. கொடுத்துருக்கீங்க. நான் கொடுத்துருக்கேன். அது பரிசீலனை பண்ணுவாங்கல்ல. ஏன்னா நீங்கள் எந்த கேட்டிருக்கீங்க அது வேறு யாரோ கேட்குறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. சொல்லும் போது இல்லைங்க அப்போ என்ன பண்ணலான்னு கேட்போம்ல. அவங்க விட்டு கொடுக்க சொல்லலாம். என்னங்க நீங்களும் கேட்குறீங்க, நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கேன், நீங்கள் நிற்கிறேன்னு சொல்கிறீங்களே, எங்கள் வாய்ப்பு அதிகமாக இருக்காங்க, அந்த வாய்ப்பு எங்களுக்கு கொடுங்களேன்னு கேட்கலாம்ல. அந்த உரிமை இருக்குல்ல. ஒருவேளை சரத்குமாரும் ராதிகா சரத்குமாரும் நிற்கிற மாதிரி இருந்தால் அந்த வாய்ப்பு உடனே பரிசீலனை பண்ணப்பட்டிருக்குமா? இல்லை நாங்கள் ரெண்டும் நிற்க மாட்டேன்னு சொன்ன பிறகு அது பரிசீலனைக்கு வராது. தலைமை சொன்னால் கூட நிற்க மாட்டாங்க. நான் நிற்க மாட்டேன்னு சொல்றது எப்படி பார்த்துக்க முடியும்? அதிமுக தலைமை மீது விமர்சனம் பண்றாங்க. அதிமுக வந்து தற்போது வந்து நிதிஷ்குமாருக்கு ஏற்பட்ட நிலைமை தான் நாளைக்கு எடப்பாடிக்கு ஏற்படும். அதிமுக வந்து பிஜேபி வந்து கபலீகரம் பண்ணிடுவோம் அப்படின்னு விமர்சனம் பண்றாங்க. யாரு? டெல்லி அதிமுகவுக்கு தமிழ்நாட்டில் போட்டு திமுக விமர்சனம் பண்றாங்க. துணை முதலமைச்சர் விமர்சனம் பண்றாரு. அதிமுக அது எனக்கு தெரியாது. கபலீகரம் பண்ணுமா பண்ணாதான்னு பொறுத்திருந்து பார்க்கணும். பிரைம் மினிஸ்டர் தமிழ்நாட்டுக்கு ஒரு 3 முறை சென்னை, மதுராந்தகம், திருச்சி, மதுரை வந்துட்டார். 3லையுமே எடப்பாடி பழனிசாமின்ற பேரும் யூஸ் பண்ணல, அதிமுகன்ற பெயரையுமே அவர் பயன்படுத்தல. அமித்ஷாவும் கடந்த நெல்லையில கூட அவர் பயன்படுத்தல. முதலமைச்சர் வேட்பாளர் தான் எடப்பாடி பழனிசாமின்றத சொல்ல கூட பாஜக தயங்குது. இதற்கான அந்த காரணம் நீங்க அதிருப்தியில இருக்கிறீங்க, அண்ணாமலை அதிருப்தியில இருக்காரு. இது போன்ற அதிருப்திகள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நிலையில இந்த தேர்தல் என்டிஏ கூட்டணிக்கு எப்படி இருக்கு? நான் அதிருப்தியில இல்ல, ஆதங்கத்தில் இருக்கேன். அது ஒரு சின்ன கரெக்ஷன். அதிருப்தின்னு ஒன்று கிடையாது. ஏன்னா ஐ எம் நேஷனலிஸ்ட் இன் மை ஃபீலிங், வெரி கிளியர். அதிருப்தினா ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் என்ன நீங்கள் கேட்டது நான் பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டேன். மீண்டும் சந்திப்போன்ட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் பேரை ஏன் பயன்படுத்தலை நான் சொல்ல முடியாது. பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் அவங்க என்ன சொன்னாங்க, அவர்கிட்ட என்ன மாதிரி விட்டுட்டாங்களா இல்லை அது வந்து இவர் சொல்லலையான்ற எனக்கு தெரியுது. எதுக்கு சொல்லலை, எதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. ஒய் தே லெஃப்ட் அவுட் இஸ் நேம் அப்படின்னா எடப்பாடி அவர்களே சொல்லியிருக்கலாமே. எதற்காக விட்டு அவர் கேட்டிருப்பார்ல. மேபி தேவோட ஆன்சர்டு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்கலாம், எனக்கு தெரியாது. அது நீங்க பிரைம் மினிஸ்டர் அவர்களை பார்த்து நீங்க கேட்க வேண்டிய கேள்வி. என்னை பார்த்து கேட்க ஒரு சூழல் இந்த தேர்தல் களத்துல என்டிஏ கூட்டணிக்கு எப்படி ஆதரவா மாறும்? அதிமுக தொண்டர்கள் வந்து அதிருப்தி அடைவாங்க. என்ன நம்மளுடைய கேண்டிடேட் பேரை கூட சொல்லலை என்று அதிருப்தி அடைவாங்க. இது என்டிஏக்கு ஒரு பின்னடைவா இருக்கும். நீங்க இது போன்ற ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் இல்ல அந்த அளவுக்கு வலுவாக அவங்க வந்து அது மனசுல எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. பத்திரிகை சகோதரர்கள் எடுத்துக்கொண்டது அளவிற்கு அவர் எடுத்திருந்தா இன்னைக்கு அவங்க கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி செய்திகள் நான் இங்கே படிக்கிறேன். தேர்தல் இன்னும் சில காலம் தான் இருக்கு. உங்களுடைய கடிதம் மூலியமா அங்கே ரெஸ்பான்ஸ் வரலன்னா இவ்வளவு தொண்டர்களுடைய கருத்தும் உங்களுடைய கருத்தும் என்னவா இருக்கு? அதான் நீங்க பொறுத்திருந்து பாருங்கன்னு சொல்லிட்டேன். வேண்டுகோள் கேட்க போறோம். அதுக்கப்புறம் நிலைப்பாடு எடுத்து தான் ஆகணும். கொஞ்ச நாள் தான் இருக்கு சார். இருக்கட்டும். 6ஆம் தேதி அன்னைக்கு மனு வந்து வாபஸ் வாங்க நாள் இருக்கு. ஏப்ரல் 6 வரைக்கும் டைம் இருக்கு. பார்த்து அங்கீகாரம் வழங்கப்படவில்லைன்னு சொல்றீங்க. அங்கீகாரம் இல்லை, ஆதங்கத்தை வெளிப்படுத்த போகின்றோம்.
உங்களுக்கான மரியாதை உங்களுடைய தொண்டர்கள் உங்களுடைய நிர்வாகிகளுக்கு பாஜக முழுமையாக வழங்கப்படுது அந்த 2 ஆண்டுகளுக்கு? இல்லை இந்த 2 ஆண்டுகள் அந்த பொறுப்புகள் கொடுத்துருக்கான்னு சொல்லியிருக்கேன்ல. ஆனால் இப்போ வந்து மாவட்ட ரீதியாக பொறுப்புகள் கொடுக்கும்போது இன்று வரை கொடுக்கப்படாத சூழலில் இவங்க பொறுப்பு இல்லாட்டி எப்படி போய் வேலை செய்வாங்க? அதுதான் சொல்ல வரணும். ஆதரவாளர்கிட்ட பேசையில ஒரு விஷயத்தை ரொம்ப கொஞ்சம் கோபமாவே அழுத்தமா சொல்லியிருக்கீங்க. ஆமா, அவங்க காரணத்தை முன்னிட்டு தற்கூரிகள் இந்த தேர்தலில் வெற்றி பெற விட்டுறக்கூடாது. கண்டிப்பாக அதோட பின்னணியில இருக்கக்கூடிய கட்சிகள் நல்ல தலைவர்கள் வர வேண்டும் என்ற ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் போது நாளை தலைவர்களை நிர்ணயிக்கக்கூடிய இடத்தில் நாம் அனைவரும் இருக்கிறோம். நாம் என்று சொல்லும்போது தமிழக மக்கள் வருங்காலத்தில் எப்படிப்பட்டவர்கள் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எதற்காக நாம் வாக்களிக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க. யாருக்கு வேணால் வாக்களிக்கணும். But you should know who you are creating as a leader of the state. It's very essential for the future growth of Tamil Nadu and the country. அது யாரை வேணா நீங்க எடுத்துக்கோங்க. யாரை மையப்படுத்தி சொல்ல மையத்தை சொல்லல நான் அவ்வளவுதான். சார், இப்போ தேர்தலுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருந்தீங்க பொறுப்பு வரணும் இல்லாட்டி என்னுடைய முடிவு அறிவிப்பேன். இல்லாட்டி நான் சொல்லலை. அதுக்கப்புறம் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஒருவேளை தேர்தலுக்கு முன்னாடி ஒருவேளை நெகட்டிவ் கமெண்ட் வருது அப்படின்ற ஒரு சூழல் வர்றப்ப சரத்குமார் திரும்பவும் அந்த கட்சியை தொடங்கி திரும்பவும் அவங்களுடைய வேட்பாளர்கள் தனியா நின்று தேர்தல் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இல்லை, கட்சியை தொடங்கி தான் நிற்கணும்னு அவசியமே கிடையாது. இல்ல உங்களுடைய இதுல இருந்து இல்லை, அது அப்புறம் பொறுத்திருந்து பாருங்கள் சொல்லிட்டேன். இல்லை, அவங்கவுங்க நிற்கிறேன்னு சொன்னா நான் என்ன பண்ண முடியும்? அவங்க வந்து செவி சாய்ப்பாங்க. நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு மேற்கொண்டு நான் வந்து செய்தி தரேன். உங்களுக்கு சுட போடணும்னா போட்டுக்கோங்க. தொடர்ந்து கேள்வி கேளுங்க. நான் பதில் சொல்கிறேன். நான் சிறப்பான பதில், சிறந்த வந்து அறிவு ஆற்றலோடு திறமையோடு சொல்கிறேன். நாங்கள் வந்து வேண்டுகோள் தான் வைக்க போகிறோம். அந்த வேண்டுகோளுக்கு செவி சாய்ப்பார்கள் நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் முன்னேற்றி கண்டிப்பாக தொடர்ந்து தானே இருக்கோம். எல்லாமே பாஜக நிர்வாகிகள் இருக்காங்க. எங்கள் வேண்டுகோள் வைக்கிறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? அப்பாட்ட போய் பையன் வந்து கேட்குற உரிமை இருக்கா இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் ஒரு குடும்பத்தில், இந்த குடும்பத்தில் வந்து நம்ம வந்து வேதனையில் இருக்கோன்றது சொல்லாட்டி எப்படி தெரியும்? ஐயோ நீ முதலே சொல்லியிருக்கலாம்னு சொல்லிட்டாங்கன்னா இப்போ தான் வந்து நமக்கு சொல்ல வேண்டிய சூழல் அதிகமாகுது. காரணம் அனைவரும் வந்து இப்படி தான் இருக்காங்கன்னு தெரியுது. என்ன உங்களுக்குலாம் பொறுப்பு வராட்டி நாங்கள் எப்படி செயல்படுதுன்னு கேட்கும் போது அதை சொல்லணும். உங்களுக்கு தெரியணும். நான் மட்டும் கேட்கல, தொடர்ந்து எங்கள் கூட இருக்கவங்க பயணிக்கிறவங்க இப்போ கேட்குறாங்க. நாளைக்கு வேறு மாதிரி எல்லாம் சிதறிடக்கூடாது அப்படின்னு நான் சொல்லுவேன். அவங்க மனசில் சோர்வு இருக்கனால என்ன சந்திக்கணும்னு சொல்லிட்டாங்க. இந்த அளவுக்கு தான் இருந்தது சோர்வு. இருக்கக்கூடிய ஒரு நபர் சினிமால இருந்து வராரு விஜய். அவருக்கு எதிராக உங்களுடைய பிரச்சாரம் எதை நோக்கி இருக்கும்? பிரச்சாரங்கள் இருக்கும். அவரு நீங்க பிரச்சாரத்துக்கு நான் செல்லும் போது எப்படி வந்து 1996ஆம் ஆண்டு நான் பிரச்சாரம் செய்தேனோ அந்த மாதிரி அது எந்த அளவில் வந்து என்னால் தாக்க வேண்டியது, எதை தாக்க வேண்டியது, எப்படிப்பட்ட தலைவர் உருவாக்க வேண்டியது, எதை பொறுப்பாக பேசுகிறாங்க, எது பொறுப்பில்லாமல் பேசுகிறாங்க, எதை மக்களுக்கு கற்றுத்தர விரும்புகிறார்கள், எல்லாத்தையும் விலாவரியாக எடுத்து சொல்கின்ற தன்மையும் இருக்கிறது. ஐ won't hit below the belt, but I'll say it very straight. I'll call a spade a spade. You will know how I'll campaign against all these. மதிப்பீடு ஒன்றுமே கிடையாது. தலைவனே கிடையாது. இல்லை, ஃபீல் பண்ணுறது எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க. என்ன கேட்டாரா? நீ பதில் சொல்கிறீங்க. அமைதியார். என் தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய கருத்துக்களை நான் கேட்பது என்னுடைய வேலை. ஏன்னா 35 ஆண்டுகள் பயணிச்சிருக்கேன் எல்லாரும் கூடயும். எல்லாரும் சொல்கிறாங்கன்னு நீங்கள் கிணத்துல குதிங்கன்னா குதிப்பேன். சும்மா சொல்ல உண்மையிலே குதிப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க கூட ஒரு குடும்ப தலைவனாக நான் பயணிச்சிருக்கேன். அதனால தான் இன்றைக்கும் நான் கூப்பிட்டு 2 நாளில் சொன்ன எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை வந்து இங்கே உட்காந்துருக்கேன். they also திங்கிங் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், வேலை இல்லாமல் இருக்கோமே, வேலை செய்யணுமே என்ற தாக்கம் இருக்குது அவங்ககிட்ட. அந்த தாக்கம் இருக்கனால தான் இங்கே வராங்க. ஏதோ யார் வேணா முடிவு எடுக்கட்டும் அப்படின்னு வந்திருக்க மாட்டாங்கல்ல. எல்லா ஊர்லேயும் வந்திருக்காங்க, ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்களே. எல்லா ஊர்லேயும் இந்த திருச்செந்தூரில் வந்திருக்காங்க, தூத்துக்குடியிலேருந்து வந்திருக்காங்க, கன்னியாகுமரியிலேருந்து வந்திருக்காங்க, நாகர்கோவில் வந்திருக்காங்க, எல்லாம் நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் எல்லாமே வந்திருக்காங்கல்ல. அப்போ ஒரு உணர்வை காட்ட தானே வந்திருக்காங்க. அந்த உணர்வோட பசி நேரத்தில் உண்ண செல்வோம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆமாங்க, எந்த அடிப்படையில் 41 பேருக்கு வந்து நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு துக்கம் விசாரிச்சு கூடாது. அது மட்டும் போதும். ஓகே, தேங்க்யூ.